தளபதிக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் திரும்புது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஆளும் கட்சியோட அழுத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதியோட அரசியல் வருகைக்கு மக்கள் மத்தியில பயங்கரமான வரவேற்பு இருக்கு. ஆனா தமிழ் சினிமா பிரபலங்கள் பெரிய அளவுல தளபதிக்கு ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தாடி பாலாஜி அண்ட் சவுந்தரராஜன் இந்த ரெண்டு நடிகர்கள் தான் வெளிப்படையா தளபதிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. மத்தபடி தளபதியோட அரசியல் வருகை வேற எந்த நடிகர்களுமே ஆதரவு கொடுக்க முன் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஆளும் கட்சியான திமுக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் சமயத்துல நடிகர்களை இறக்கி தளபதிக்கு எதிராக திமுக பிரச்சாரம் செய்யறதுக்கும் திட்டம் போட்டிருக்கான். முக்கியமா சூர்யான் வெற்றிமாறன் ரெண்டு பேருமே தளபதிக்கு எதிராகவும் திமுகக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. ஒருவேளை உண்மையா இருந்தாலும் சரி, தளபதி இதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டாரு. அதாவது தமிழ் சினிமாவே தளபதிக்கு எதிராக திரும்பினாலும் தளபதி கவலைப்பட மாட்டாரு. நமக்கு தேவை பொதுமக்களோட ஓட்டு தான், அவங்க கிட்ட நல்ல பேர் இருந்தா போதும் அப்படின்ட்டு தான் தளபதி நினைப்பாரு. கமல் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதும் இப்படிதான் சினிமா துறையில இருந்து யாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்கல. இப்போ கமல் வேற வழியே இல்லாம திமுக கால்ல விழுந்துட்டாரு. நடிகர் கமலுக்கு தமிழ் சினிமாவோட ஆதரவு மட்டும் கிடைக்காம இல்ல, தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவும் அவருக்கு சுத்தமா கிடைக்கல. அதனாலதான் திமுக கால்ல விழுந்துட்டாரு. பட் தளபதிக்கு அப்படி கிடையாது. மக்களோட ஆதரவு எக்கச்சக்கமா இருக்கு. ஓகே நண்பா, இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.